வணக்கம். இன்று சட்டமன்றத்துல ஒரு வரலாற்று தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றியிருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவரு தீர்மானத்தை நிறைவேற்றினது போதும் ஒன்றிய அமைச்சகத்தோட தலைமை அமைச்சர் பிரதமர் அவர்களுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டாரு. ஏன்னா தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு சவாலாகவும் சிம்ம சொப்பனமாகவும் இருப்பது ஒரு மாநில கட்சியோட தலைவர், ஒரு மாநில அரசோட தலைவர் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மோடிக்கு இவங்க கிட்ட நம்ம பிரதமராக இருந்து கொண்டு இவங்க நம்மளுடைய நிம்மதியா இருக்க விடாம பண்றாங்களே என்ற அந்த வருத்தம் பிஜேபியோட தலைமை அமைச்சரான பாரத பிரதமர் அவர்களுக்கு எப்போது உண்டு. அந்த வகையில ஏன்னா தொடர்ந்து மாநில உரிமைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை குறித்த அந்த மாநில உரிமை குறித்த அந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 7 மாநிலங்களை ஒன்றிணைச்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தவே போட்டுட்டாரு. அதன் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு இந்திய அளவுல அது பேசும் பொருளானது. அதே மாதிரிதான் நீட்டாக இருந்தாலும் இந்தியா அளவுல பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து அவங்க போராட்ட குணத்தை விடாம போராடி கொண்டே இருக்காங்க. அதே போலதான் அந்த மும்மொழி திணிப்பா இருந்தாலும் இந்தி திணிப்பாக இருந்தாலும் கூட பாரத பிரதமருக்கு ஒரு எப்போதுமே இது நீங்காத ஒரு தலைவலியாக இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில இன்னைக்கு இந்த தீர்மானத்தை போட்டு மீண்டும் அவர் நிரந்தரமாக அவர் தூக்கத்தை பறிக்கும் வேலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து கேப்பே விடாம அடிச்சு அவர் என்னதான் பண்ணுவாரு பாவம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. பிரதமரை பார்த்து ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நம்ம படக்கூடிய நிலையில தான் இருக்கு. அந்த தீர்மானம் என்ன? அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த அந்த கொள்கை. அந்த கொள்கையின்படித்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அவர் வழி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அந்த கொள்கையின்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம் பத்தி பேசுவதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் 1969லயே ராஜமன்னார் குழு அமைச்சு அந்த தீர்மானம் அப்பயே போடப்பட்டது. அந்த குழு 1971ல அவங்களுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. இந்த குழு வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிறுவன தலைவர் திமுகவோட தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே மாநில உரிமை குறித்த தெளிவான ஒரு பார்வையை சொல்லியிருப்பாரு. அதுல இருமொழி கொள்கை, தமிழ்நாடு தாய் தமிழ்நாட்டுக்கு மதராஸ் மாகாணம் என்பதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னாவே ஒரு தனித்துவமான ஒரு பிரிவினைவாதத்தை பேசுறாங்க என்று சொல்லி அப்போதே அந்த கோஷம் எழுந்தது. அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் வச்சோன்னா அது என்ன நாட்டுக்குள்ள ஒரு நாடா என்ற கேள்விய வந்தது. அண்ணா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன், உங்களால என்ன செய்ய முடியுமோ நீங்க செஞ்சுக்கிங்க என்று சொல்லிட்டாரு. அப்போ தொடங்கி இப்ப வரைக்கும் அவர் நிறைவேற்றின தீர்மானம், அவர் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்ற தீர்மானம் இன்னை வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய அரசால அந்த தீர்மானத்தை இது வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அததான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கும் வரை நான் தான் இங்கு முதல்வர் என்றும் நான் தான் ஆட்சி ஆள்கிறேன் என்று அன்னைக்கே அறிஞர் அண்ணா சொன்னாரு. அவர் வழி வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த ராஜமன்னார் குழு அமைத்து அந்த குழு மூலமாக அந்த குழு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த குழு மூலமாக ஒரு கமிட்டி, ராஜமன்னார் அவருடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. அந்த கமிட்டியில உறுப்பினர்களாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா லட்சுமணசாமி முதலியார் என்பவரும் சந்திரா ரெட்டி என்பவங்களும் 2 பேர் உறுப்பினர். தலைவர் ராஜமன்னார் அவர்கள், அவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. இவங்க அறிக்கையை சமர்ப்பித்தது 1971ல சமர்ப்பிச்சிருக்காங்க. இதனுடைய முக்கிய பரிந்துரைகள் என்ன என்று பார்த்தோம்னா,
நிதி ஆணையத்தை நிரந்தர அமைப்பாக மாற்றுதல், அது ஒரு அவங்களுடைய பரிந்துரை. அடுத்தது வந்து திட்டக்குழுவினை கலைத்தல். திட்டக்குழுவை வந்து மாநில ஒன்றிய அரசாங்கத்தை கலைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ வந்து மத்திய அரசாங்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து அனைத்திந்திய பணிகள் கலைப்பு. அடுத்தது சரத்து 356 மற்றும் 365 நீக்கம். மத்திய பட்டியலில் உள்ள சில பகுதிகள் மாநில பட்டியலில் மாற்றம். ஒன்றிய அரசாங்க பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றணும் என்று சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது போக எஞ்சிய அதிகாரங்கள் மாநில பட்டியலில் சேர்ப்பு. கவர்னரின் விருப்பம் உள்ளவரை மாநில அமைச்சரவை பதவி வகிக்கலாம் என்ற வாக்கியம் நீக்கம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் A லட்சுமண முதலியார் மற்றும் ஆந்திராவின் முன்னாள் தலைமை நீதிபதி P சந்திரா ரெட்டி ஆகியோரும் இதில் அங்கம் வகித்தனர். இதுதான் வந்து ராஜமன்னார் கமிட்டியோட அறிக்கை. இந்த அறிக்கையில கொடுத்தது இப்ப எது எது நடைமுறையில இருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆர்டிகல் சரத்து 356 படி அப்போ வந்து 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைச்சிட்டு இருந்தாங்க. அந்த 356 பயன்படுத்தி இப்போ திமுக அரசு கூட கலைக்கப்பட்டிருக்கு. ஆனா இனிமே வந்துட்டு அந்த 356 சரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு மாநிலத்தையும் கலைக்க முடியாது. அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்ட அந்த சரத்து வந்து திருத்தப்பட்டுள்ளது. அதே போல வந்து இதுல இருந்த ராஜமன்னார் கமிட்டியில இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற மாற்றத்தை குறித்து நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். கவர்னரின் விருப்பம் உள்ளவரை மாநில அமைச்சரவை பதவி வகிக்கலாம் என்பதை அந்த வாக்கியத்தை திருத்தி இருக்காங்க. அது இப்ப வந்துட்டு அப்படி ஒரு வாக்கியமே இல்லை. கவர்னருக்கும் அமைச்சரவைக்கும் சம்பந்தமே இல்லை. அமைச்சர் இப்ப கூட ஒரு போன வாரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. கவர்னர் அவர்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு உட்பட்டு செயல்படுபவர் தான். ஒரு சட்டமன்றத்துல அமைச்சர்கள் முதலமைச்சர் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய தீர்மானத்தை அவர் அப்படியே வந்துட்டு அங்கீகாரம் பண்ணணும், அனுமதிக்கணும். அதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் இப்போ கொடுத்த தீர்ப்பும் கூட. அப்போ அந்த ராஜமன்னார் கமிட்டி அமைச்ச தீர்மானத்தையும் அது வந்து இப்ப செயல்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில தீர்மானங்கள் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அந்த அறிக்கைகள் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. இப்போ இன்றைய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்ன மாநில உரிமைக்கான பட்டியல்ல என்னத்தை வச்சிருக்காங்க, இந்த தீர்மானத்தினால என்ன நன்மைகள், அதனால என்ன மாதிரியான உரிமைகள் மாநிலத்துக்கு கிடைக்க போகிறது என்று பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த சட்டமன்றத்துல பேசும்போது இந்த 110 விதியின் கீழ் மாநில உரிமை குறித்த தீர்மானம் கொண்டுகிட்டு வரும்போது மிக தெளிவாக சொன்னாரு. அதாவது ஒன்றிய அரசாங்கம் நம்மளுடைய அடிப்படை உரிமைக்காக கூட போராட வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்துட்டு மாநில அரசை மதிச்சு எந்த ஒரு திட்டங்களையும் நிதி பகிர்வு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ₹1 கொடுத்தாக்க அவங்க வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி என்று சொல்லி அந்த இந்தி திணிப்பு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க என்று அதையும் சொல்லியிருக்காரு. அதே போலதான் இன்னும் பல்வேறு மாநில உரிமைகள் குறித்து அவங்க மத்திய அரசு கிட்ட நம்ம எதுக்காக கையேந்தி நிக்கிறோம் என்பது குறித்தும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு மிக முக்கியமா அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இந்த மாநில உரிமை குறித்த தீர்மானத்துல பங்கேற்காம சென்றது வருத்தமாக இருக்கிறது என்று அவரு வருத்தத்தையும் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் அதிமுக என்பது அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, திராவிட கொள்கை இல்லை என்று சொன்னாலுமே கூட அவங்க வந்துட்டு திராவிடம் என்ற வார்த்தையை அவங்க கட்சியில இன்னும் ஒட்டிட்டு இருக்குது. அதற்காகவாவது அறிஞர் அண்ணாவோடைய படம் அவங்க கட்சி கொடியில இன்னும் இருக்கு. அதுக்காக வேண்டியாவது அவங்க நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதுவரைக்கும் அந்த மாநில உரிமைக்காக அவர் என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு, அதை இவங்க என்ன மாதிரி பின்பற்றினாங்க என்று அவங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டியாவது இந்த தீர்மானத்துல பங்கெடுத்துக்கிட்டு அவங்க கருத்தை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அதை சொல்லாம அவங்க எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக
அவங்க வந்து கூட்டணி வைக்கும்போது சொன்னாங்க, இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான், எங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கையிலிருந்து நாங்க எப்பயுமே விலக மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அப்படி உண்மையிலேயே அவர் வந்து தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருந்தாருனாக்க அவங்க கொள்கை என்ன? திராவிடம். அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி சொன்னாரு. அப்போ மாநில உரிமைக்காக ஒரு குரல் கொடுத்து முதல்வர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றும் போது உள்ள இருந்து பதில் சொல்லி இருக்கணும், அவங்களுடைய கருத்தை பேசி இருக்கணும் இல்லையா? இது வந்து திமுகவின் கட்சி நன்மைக்காக இப்ப வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக பேசுறாங்க. அதிமுகவோட கொள்கையும் இருமொழி கொள்கை தான் சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபியை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இருமொழி கொள்கை தான் சொல்றாங்க. அப்போ இவங்க இந்த இருமொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்க வந்து 2500 கோடி ரூபாய் ஃபண்ட் தருவேன்னு சொல்றத, இப்ப இதனால ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதிமுக என்ன சொல்லுது? அப்போ நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டதுக்காக வேண்டி உங்க எஜமானர்களுக்கு விசுவாசத்தை காட்டணும்ட்டு நீங்க வந்து வெளிநடப்பு பண்ணிட்டீங்க இந்த தீர்மானத்துல பங்கேற்காம. இது எப்படி நீங்க கொள்கையில உறுதியா இருக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அவங்க கட்சி கொள்கையில இருந்து அவங்க வந்து வெளியேறிட்டாங்க, அதுல இருந்து தளர்ந்துகிட்டே வருது என்றுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது வந்துட்டு இதனால இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாநில உரிமை என்பது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும், இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் சேர்த்துதான் இந்த மாநில உரிமையை. இப்ப எப்படி ஆளுநருக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர்களுக்கும் இதே தீர்ப்பு பொருந்தும் என்று வந்ததோ, அதே போலத்தான் இந்த மாநில உரிமை குறித்த தீர்மானமும். அதை நம்ம முதல்வர் அவர்கள் ரொம்ப இன்று அந்த ஒரு வார்த்தைய இதுவரைக்கும் சட்டமன்றத்துல பேசாத வார்த்தை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்றுதான் சொல்லுவோம். ஆனா இன்று சட்டமன்றத்துல சொல்லும்போது காஷ்மீர் முதல் கேரளா வரை என்று அந்த வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தியிருக்காரு. அப்போ நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பேசுறேன் என்று சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த காணொலியை கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. சட்டமன்றத்துல இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். பறந்து விரிந்த இந்த இந்திய நாட்டை மொழிவாரி உரிமைகளின் அடிப்படையில் உருவான மாநிலங்கள் தான் ஒற்றுமையாக காத்து வருகின்றன. இப்படி அமைக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சி அடையும், இந்தியாவும் வலிமை பெறும். இதனை உணர்ந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து உறக்க வருகிறது. இதான் வந்துட்டு மாநில உரிமை குறித்த தீர்மானம் நிறைவேற்றும் போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே முறையிலேயே வந்துட்டு அதிமுகவுக்கும் தன்னுடைய வருத்தத்தை சொல்லி இருக்காங்க. அதாவது எந்த ஒரு ஈகோ, ஒரு முதல்வர் வந்துட்டு அவங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது வேற விஷயம். ஆனா நீங்க பங்கேற்காம போனது என்னுடைய வருத்தம் என்று சொல்லும் போது அவர் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்கவே இல்லை. ஒரு எதிர்கட்சி இப்படி சொல்றமே என்று ஈகோ பார்க்கவே இல்லை. அவருடைய எண்ணம் முழுசும் ஓட்டு வருத்தம்னு சொன்னதோட மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கணும் என்ற அந்த ஒற்றுமையை வலியுறுத்தியும் பேசியிருக்காரு. அந்த முதல்வர் அவர்கள் அந்த ஈகோ கொஞ்சம் கூட பார்க்காம அவருடைய எண்ணம் என்னன்னாக்க மாநில உரிமைக்காக நம்ம எல்லாம் ஒத்த குரல்ல ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம வந்துட்டு அந்த ஒன்றிய அரசாங்கம் அவங்க பயந்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக முயற்சிப்பாங்க என்று சொல்லி அந்த ஒற்றுமையை வலியுறுத்தியும் பேசியிருக்காரு. உண்மையிலேயே முதல்வர் அவர்கள் ஒரு பண்பட்ட தலைவராக விளங்குகிறார், இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக விளங்குகிறார் என்பதற்கு இதையெல்லாம் தான் சான்றாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதாவது அவர் வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு அவர் தலைமையில, குரியன் ஜோசப் தலைமையில அமைச்சிருக்காங்க. அவருக்கு கீழே 2 உறுப்பினர்களை போட்டிருக்காங்க. 2 உறுப்பினர்கள் யார் என்று பார்த்தோம்னாக்க, அசோக் வர்தன் ஷெட்டி அவர் வந்து இந்திய தேசிய பல்கலைக்கழகத்துல
அதிகாரியாக இருந்தவர், ஓய்வு பெற்றவர். அதே போல பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்கள் திட்டக்குழுவோட துணைத் தலைவர். அது மட்டும் இல்ல, இந்த மாநில உரிமை குறித்து அவர் வந்து மிக விளக்கமாக பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அந்த மாநில உரிமை கிடைத்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கும், நம்மளுடைய என்னென்ன உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் என்று சொல்லி பல புத்தகங்கள் போட்டு அந்த அனுபவமும் இருக்கு. இந்த குழு வந்துட்டு 6 மாத காலத்துக்குள்ள இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யணும் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு பண்பட்ட முதல்வராக இருக்கிறாரு என்பதற்கு நம்ம கூட சொல்லலாம், ஏன் 2 வருட காலம் இழுத்துட்டு போகணும், இந்த 6 மாசத்திலேயே வந்துட்டு இந்த முழு அறிக்கையும் தாக்கல் செய்யலாமே, எதுக்கு 2வது முழு அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடும். ஆனால் இதனுடைய ஆய்வு அலசி ஆராய்ந்து மாநில உரிமைகள் குறித்து பகிர்ந்து ஒரு முழு வடிவமான அறிக்கை வரத்துக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று முதல்வர் அவர்கள் உணர்ந்திருக்காரு. அதனால 2 ஆண்டு குழு அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த குழு கொடுக்கிற அறிக்கையினால நமக்கு என்ன மாதிரி பயன் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மாநில உரிமை குறித்து பேசும்போது சட்டமன்றத்திலேயே சொன்னாரு, நம்மளுடைய கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வரணும் என்று சொல்லி சொன்னாரு. அதே போலதான் புதிய கல்விக் கொள்கை குறித்து சொன்னாரு. ஜிஎஸ்டி குறித்தும் சொன்னாரு, நம்ம ₹1 கட்டினாக்க 29 பைசா தான் கொடுக்குறாங்க என்று சொன்னாரு. இதையெல்லாம் சொல்லும்போது இந்த பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு சிலர் வருவாங்க. முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு அது என்ன எல்லாமே ஜிஎஸ்டி காங்கிரஸ் அரசா கொண்டுட்டு வந்ததுதான், நீட்டு காங்கிரஸ் அரசு கொண்டுட்டு வந்ததுதான், அதே போலதான் மாநில உரிமை குறித்து இது எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டுட்டு வந்ததுதான், எதுக்கு பிஜேபி நீங்க குறை சொல்றீங்க, ஏன் அப்ப வந்து திமுக தானே கூட்டணியில இருந்தது, எதுக்கு அதிமுக குறை சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இது திமுகவோட ஸ்கீம் என்று சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு சில நடுநிலவாதிகள் என்ற பேர்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க, சோம்பியன்ஸுங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு மக்கள் மீது அவங்க பாதிக்கப்படுறாங்க என்ற அக்கறை இருந்திருந்தா இது காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த திட்டம், அதனால நாங்க இத வந்து நாங்க செயல்படுத்த பண்ணிட்டோம், எதுக்கு நீங்க காங்கிரஸ் உங்களுக்கு எதிர்கட்சி, அவங்க கொண்டுட்டு வந்த திட்டத்தை நீங்க ஏன் செயல்படுத்துறீங்க, அது உண்மையிலேயே மக்களுக்கு தீமை பயக்கும் என்றால் அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தாம விட்டுட்டு போயிடலாமே, கேட்கும் போதெல்லாம் அவங்க காங்கிரஸ் தானே கொண்டுட்டு வந்ததுன்னு சொல்றீங்க. சரி, அவங்க உங்களுக்கு எதிர்கட்சி தானே, அவங்க கொண்டுட்டு வந்ததை நீங்க ஏன் வெற்றிக்கு சுமந்துட்டு இருக்கீங்க, அவங்க ஆட்சி விட்டு இறங்கி இப்ப 11 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இது மக்களுக்கு பாதிப்பு. அப்போ காங்கிரஸ் இருக்கும்போது இந்த நீட்டும் கலைஞர் அவர்கள் வந்துட்டு விரும்பிய மாநிலங்கள் நீட் தேர்வை நடத்திக்கலான்னு அதுக்கு விலக்கு வாங்கினாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும். காங்கிரஸும் அதை சம்மதிச்சது, அதை வந்து யார் மேலேயும் கட்டாயம்னு கொண்டுட்டு வந்து திணிக்கல. அதனால காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே போலதான் இந்த ஜிஎஸ்டி காங்கிரஸ் தான் நிறைவேற்றினது. ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எவ்வளவு டாக்ஸ் போடணும் என்று நிர்ணயிச்சதெல்லாம் மாநில அரசுக்கு நிதி பகிர்வு பண்றதெல்லாம் பிரதமர் மோடி தான். காங்கிரஸ் வந்து தீர்மானத்தை மசோதாவை பாஸ் பண்ணிட்டு ஆட்சி விட்டு இறங்கிட்டாங்க. நீங்க உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைனாக்க வரிய குறைச்சு போட வேண்டியதானே. அப்பப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது இல்ல, நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்தாக்க எதுக்காக வந்து மக்காச்சோளத்துக்குலாம் 3 வகையான டாக்ஸ் போடுறீங்க, இது நீங்க போடுற வரி தானே, இது நாங்க கேட்டா மட்டும் முட்டு கொடுத்துட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில கொண்டுட்டு வந்ததுன்னு சொல்றீங்க. அதே போல வந்துட்டா இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திணிப்பு, இந்த இந்தி திணிப்பை வந்துட்டு நீங்க ஈஸியா மும்மொழி கொள்கைன்னு கொண்டுட்டு வந்துட்டீங்க. சரி, இது வரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட வரைக்கும் அவங்களும் வந்து பல முறை வந்து ஹிந்தி திணிப்புல அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க வந்துட்டு இந்த இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் என்று இது வரைக்கும் எந்த ஒரு காங்கிரஸ் தலைவர்களும் சொன்னது கிடையாது. அதுக்காக வேண்டி நிதியை நிறுத்தினது கிடையாது. இந்த பிஜேபி மோடி மட்டும்தான் நீங்க மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட்டா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் என்று சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க.
இதையெல்லாம் வசதிக்கு இந்த ஜோம்பியன்ஸுங்க தமிழ்நாட்டு மக்கள் படிக்க கூடாது என்பதற்காக வசதிக்கு அவங்க வந்து மறந்துட்டு இவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு வந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதில். உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சி கொண்டுட்டு வந்த இந்த திட்டங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ரத்து பண்ணிட்டு போங்க. நீட் தேர்வால எத்தனை பிள்ளைங்க செத்துட்டு இருக்காங்க, அதை ஏன் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டுட்டு வந்தாங்க? அவங்களையும் பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து இப்ப 11 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா, ரத்து பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எல்லாம் மாநில கட்சிகள் மாநில உரிமையால பாதிக்கப்படுறதுனாலதான் இன்று நம்ம முதல்வர் அவர்கள் தீர்மானம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒத்திசைவு பட்டியல் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வந்துட்டாக்க நம்மளே வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு கல்வி கொள்கை வகுத்து அதை எப்படி சிறப்பா செயல்படுத்த முடியும். இப்பயே வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒன்றிய அளவுல பார்த்தாக்கா தமிழ்நாடு தான் கல்வியில முன்னிலையில இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கல்வியே நமக்கு கல்வி கொள்கை ஒண்ணு நாம வகுத்துக்கலாம். அதே போலதான் இந்த ஜிஎஸ்டியும், அதுவும் மாநிலத்துல அந்த வரி மாநில வரி நம்ம மாநிலத்துக்கே வந்துட்டா இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி இருக்கும்போது நம்ம மாநில அரசு தமிழ்நாடு மட்டும் எல்லாத்திலயுமே தொழில்துறையில மற்றும் கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்புல எல்லாத்திலயுமே முன்னிலை மாநிலமாக இருக்குது. இன்னும் நம்ம மாநில உரிமைகள் எல்லாமே கிடைக்க பெற்றால் நம்ம இன்னும் கூடுதலாக வளர்ந்திருப்போம். அதுக்காக தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போராடிட்டு இருக்காரு. இந்த காணொலியை பாக்குறவங்க தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.